வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியை பறிப்பதற்கு பொதுக்குழுவை அவசரமாக கூட்ட வேண்டும் என்று மீண்டும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவிற்குள் சசிகலா அவர்கள் வர வேண்டும், அதுதான் நீதி, அதுதான் அதிமுகவின் வளர்ச்சிக்கு உதவும். விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் அந்த கருத்தில்தான் தற்பொழுது வரை பயணித்து வருகிறார்கள். அடுத்த 4 நாட்களுக்குள் இந்த முடிவை எடப்பாடி தெரிவிக்க வேண்டும். அதிமுகவின் அவசர பொதுக்குழுவை கூட்ட தவறினால் நிச்சயம் எங்களது முடிவு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்று இருந்த இரு கட்சிகளுக்கிடையான மோதல் தற்பொழுது தமிழ்நாட்டில் புதிதாக திமுக தவேக என்று மாறிவிட்டால் தமிழ்நாட்டில் அதிமுகவின் நிலைமையின் மிக மோசமாக மாறிவிடுவதற்கு எடப்பாடியே அடித்தளமாக மாறிவிடுவார். அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி. உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தற்பொழுது சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் தெரிவித்துள்ளனர். அதிமுகவை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் மிக பிரம்மாண்டமான கட்சியாக வழிநடத்தி மக்கள் மத்தியில் செல்வாக்குகளையும் பெற்றிருந்தார். சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி பதவிகளை பறித்து எடப்பாடி அதிமுகவை தன் வசப்படுத்திய பிறகு அதிமுகவின் நிலைமை தலைகீழாகவே மாறிவிட்டது. அதிமுகவின் இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும். தற்பொழுது அதிமுகவின் பிரிவை தாங்க முடியாமல் அதிமுகவின் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நேற்றே பார்த்திருந்தோம். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது அந்த முடிவுகளும் சோகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் தெரிந்து செயல்படுகிறாரா, தெரியாமல் செயல்படுகிறாரா என்பது தெரியவில்லை. அவருக்கு தேவை பணமும் அதிகாரமும் அதிமுகவில் இருப்பது மட்டும்தானே தவிர வெற்றியடைவதற்கான வழி என்ன என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் தான் இருக்கிறது. அதிமுகவை தன் வசப்படுத்தினால் மட்டும் அதிமுகவின் முழுமையான அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைப்பது தவறு. அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்களது மனதிலும் எடப்பாடியின் பெயரும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பொழுது அதிமுக நிச்சயமாக 10 ஆண்டுகள் என்ன 100 ஆண்டுகள் எடப்பாடியே பொதுச்செயலாளராக இருந்தாலும் ஒரு நொடிகூட தலைமை பொறுப்பை அரியணையில் அதிமுக தமிழ்நாட்டில் முதல்வராக எடப்பாடி வருவதற்கு தகுதியில்லாமல் தான் மாறிவிடும். ஏனென்றால் மக்கள் தற்பொழுது அதிமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். புதிதாக ஒரு கட்சியை தேர்வு செய்து விட்டார்கள். அதற்கு இடம் கொடுத்தது எடப்பாடி மட்டும்தானே தவிர வேறு யாரும் கிடையாது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் உருமாற வேண்டும் என்றால் அதற்கு முதலில் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு சசிகலா அவர்களது பங்களிப்பு தேவை. அதை என்றைக்கு எடப்பாடி உணர்கிறாரோ அன்றைக்குத்தான் அதிமுக புத்துணர்ச்சி பெறும். தற்பொழுது கடந்த 5 ஆண்டுகளிலும் சரி, அதற்கு முன்னால் இருந்த 5 ஆண்டுகளிலும் சரி, உட்கட்சி மோதலின் காரணமாகத்தான் அதிமுக பிளவுபட்டு தோல்வியை தழுவி இந்த நிலைமைக்கு வந்துள்ளது. இனியும் அதை சரி செய்யாமல் எடப்பாடி சுயநலமாக செயல்பட்டால் நிச்சயம் அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியை மட்டும்தான் பெறுமே தவிர அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளே இருக்காது. மக்கள் அதிமுகவை முழுவதுமாக புறக்கணித்து கொண்டுதான் இருப்பார்கள். தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது இடம் தள்ளப்பட்ட நிலையில் இனி வரக்கூடிய தேர்தலிலும் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் படிப்படியாக குறைந்து 5-6 எம்எல்ஏக்கள் வந்துவிட்டால் நிச்சயம் அதிமுகவின் தலைமையை தேடி எந்த ஒரு கட்சியும் வராது. அதே சமயம் அதிமுக தான் வேறு ஒரு கட்சியின் தலைமையை தேடி செல்லக்கூடிய சூழலும் உருவாகும் என்பதை தற்பொழுது விஜயபாஸ்கர் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவதையும் நிச்சயமாக நாம் கவனத்தில் கொண்டு ஏற்படுத்தினால் அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மக்கள் தற்பொழுது எடப்பாடியை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள் என்பதை கூறும் விதமாகத்தான் அவர்களது இந்த கோபம். எடப்பாடி நல்லவராக இருக்கிறார், அவரது தலைமை சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அவரை ஏன் தற்பொழுது வரை புறக்கணிக்க வேண்டும்? அவரது செயல்பாடுகள் சரியில்லாத பொழுதுதான் தற்பொழுது மக்கள் அவரை புறக்கணிப்பதை நம்மால் உணர முடிகிறது. இனியும் அதிமுகவின் நிலைமை தலைகீழாக மாற முடியாது.
மீண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று எடப்பாடி கூறுவதாக தெரிய வருகிறது. ஆனால் அவரது மனதில் அதிமுகவை ஒற்றுமைக்கான வழியில் ஏற்படவில்லை என்றால் அவர் என்னதான் செய்தாலும் அதிமுகவை மீண்டும் ஒரு முயற்சியில் கொண்டு வர முடியாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப மாட்டார்கள். அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகத்தான் செய்யும். அதிமுகவில் தற்பொழுது உடனடியாக தேவை பொதுக்குழுதான். இந்த பொதுக்குழுவை எப்படி உடனடியாக அதிமுக அறிவித்து மக்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் உண்மையான தலைவர் யார் என்பதை வெளிப்படையாக கேட்டறிந்தால் மட்டும்தான் அதிமுக கிராமங்களில் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கான சூழலை உருவாக்க முடியும். இல்லையென்றால் தொடர் தோல்விகளை பெற்று அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறிவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சசிகலா அவர்களை சந்தித்து அதிமுகவை மீண்டும் கட்சியில் கொண்டு வருவதற்கு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்தளவிற்கு தோல்வியடைந்தாலும் மீண்டும் வரக்கூடிய ஒரு கட்சிதான். ஆனால் 3வது இடத்திற்கு சென்றது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக இப்பேற்பட்ட ஒரு சிக்கலில் தற்பொழுது எடப்பாடியின் தவறினால் இப்பேற்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்ததன் காரணமாக தனபால், செம்மலை இன்னும் பல அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தானாகவே முன்வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். சிலர் தாவேகாவிலும் சிலர் திமுகவிலும் இணைந்து வருகிறார்கள் கிளை நிர்வாகிகள். ஆனால் அதிமுக இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் முதலில் பிரச்சனைகளை 6 மாதங்களுக்குள் தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவி எடப்பாடி 11 தேர்தல் தோல்வி பழனிசாமி என்று கூறுவதை விட பல தோல்விகள் பழனிசாமி என்று கூறத்தான் எடப்பாடி விரும்புகிறாரா என்று மக்களும் தொண்டர்களும் கேட்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு எடப்பாடியால் பதில் கிடையாது. சரியாக எடப்பாடி அதனை சரி செய்து மீண்டும் சசிகலா அவர்களை அதிமுகவில் கொண்டு வருவதற்கு இந்த பொதுக்குழு தேவை. அவசரமாக இந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதுதான் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது. சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வந்துவிட்டாலே போதுமானது. நிச்சயம் எப்படியாவது உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார். இதுவே அதிமுக மீண்டும் அரியணை ஏறுவதற்கான ஒரு வழியாக பார்க்கப்படும். சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் கூறுவது சரியா அல்லது அதிமுகவின் செயற்குழுவை தற்பொழுது கூட்ட வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.